ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஆன்லைன் விளையாட்டை விளையாடும் போது திடீர்னு ஒரு செய்தி தோன்றுகிறது. இலவச வெகுமதிக்கு இங்கே கிளிக் செய்யவும். நீங்கள் அதை கிளிக் செய்வீர்களா? நம் நண்பர் சாமுவல் செய்தார். அடுத்து நடந்தது நம்ப முடியாதது. சாமுவல் இணையத்திற்குள் சிக்கிக் கொண்டார். தப்பிக்க அவர் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்த 3 சவால்களை முடிக்க வேண்டும். நீங்கள் அவருக்கு உதவ முடியுமா? மிதக்கும் குறியீடு மற்றும் நியான் பாதைகளால் சூழப்பட்ட சைபர்லேண்ட் என்ற ஒளிரும் எதிர்கால உலகில் சாமுவல் இறங்குகிறார். சைபர்லேண்டின் பாதுகாவலர் லியோ சாமுவலிடம் கூறினார், நீங்கள் ஒரு சந்தேகத்திற்கிடமான இணைப்பை கிளிக் செய்து சிக்கிக் கொண்டீர்கள். தப்பிக்க நீங்கள் 3 சவால்களை கடந்து ஆன்லைன் பாதுகாப்பை புரிந்து கொண்டதை நிரூபிக்க வேண்டும். சாமுவலுக்கு வேறு வழி இல்லை. அவர் சவால்களை முடிக்க வேண்டும். அவரால் அதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். முதல் சவால்ல 3 பாஸ்வேர்ட் தேர்வுகளுடன் ஒளிரும் கீபேட் முன் சாமுவல் நிற்கிறார். லியோ சொல்கிறார், சாமுவல், இந்த வாயிலை திறக்க உங்களுக்கு வலுவான பாஸ்வேர்ட் தேவை. புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கருத்து தெரிவிக்கவும். இதுல எந்த பாஸ்வேர்ட் பாதுகாப்பானதுன்னு. சாமுவல் தேர்வு செய்கிறார். 1 2 3 4 5 6 7 8. ஆனால் அது தவறாகிவிட்டது. லியோ விளக்குகிறார், இது மிகவும் பொதுவான பாஸ்வேர்டுகளில் ஒன்றாகும். ஹேக்கர்கள் இதை நொடிகளில் யூகிக்க முடியும். அடுத்து அவர் சாமுவல் ராக்ஸ் 1 என்பதை தேர்ந்தெடுக்கிறார். மோசமாக இல்லை, ஆனால் இது கணிக்க முடியும். பாதுகாப்பான தேர்வு என்னவென்றால் எழுத்துக்கள், எண்கள் மற்றும் சின்னங்களின் நீண்ட கலவை. சாமுவல் ஒரு வலுவான பாஸ்வேர்ட் உள்ளிடுகிறார். வாயில் திறக்கிறது. இந்த குறிப்பை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய எழுத்து, சின்ன எழுத்து, எண்கள் மற்றும் சின்னங்களை கலந்து குறைந்தது 12 எழுத்துக்களுடன் பாஸ்வேர்டுகளை உருவாக்கவும். 2வது சவால்ல சாமுவல் ஒளிரும் அரட்டை திரை கொண்ட அறைக்குள் நுழைகிறார். ஒரு செய்தி பாப்பப் ஆகிறது. ஹாய், உங்க விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க முழு பெயர் என்ன? ஸ்கூல் என்ன? சாமுவல் நினைக்கிறார், ஓ அருமை, புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் சைபர் கார்டியன் மீரா அவரை தடுக்கிறார். அவள், கவனமாக இரு சாமுவல், நீங்க இதுக்கு பதில் சொல்லணுமா என்று கேட்கிறார். நீங்க என்ன செய்வீர்கள்? கருத்துக்கள் சொல்லுங்கள். பதில் சொல்லுவீங்களா அல்லது புறக்கணிப்பீங்களா? சாமுவல் தயங்குகிறார். பின்னர் டைப் செய்ய தொடங்குகிறார். அப்போது மீரா கூறுகிறார், இல்லை, இது ஒரு அந்நியன் ஒரு தோழியை போல நடிக்கும் செயலாக இருக்கலாம். தனிப்பட்ட தகவல்களை ஆன்லைனில் ஒருபோதும் பகிர வேண்டாம். உங்கள் பெயர், பள்ளி முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை ஆன்லைனில் ஒருபோதும் பகிர வேண்டாம். 3வது சவால்ல ஒரு சமூக ஊடக போஸ்ட் தோன்றுகிறது. சாமுவல் 2 கருத்து விருப்பங்களை காண்கிறார். ஆப்ஷன் ஏ, நீங்க ரொம்ப முட்டாள், இது ரொம்ப மோசம். ஆப்ஷன் பில நல்ல முயற்சி, தொடங்குங்கள் என்று இருக்கிறது. சைபர் கார்டியன் ஜாரா சாமுவலிடம் கூறுகிறார், இணையம் ஒரு சிறந்த இடமாக இருக்கும். நாம் அதை அன்பாக பயன்படுத்தினால். நீங்கள் இந்த 2 கருத்துக்களில் எந்த கருத்தை போஸ்ட் செய்வீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துக்கள் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பியா? சாமுவல் அதுதான் நல்லது என்ற ஆப்ஷன் பியை தேர்வு செய்கிறார். ஜாரா சிரித்து கொண்டே கூறுகிறார், சரியாக பதிவிடுவதற்கு முன் யோசியுங்கள். சைபர் புல்லிங் நிஜ வாழ்க்கையில் மக்களை காயப்படுத்துகிறது. ஆன்லைனில் எப்போதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இருங்கள். வாவ், என்ன ஒரு பயணம்! சாமுவல் இந்த 3 பெரிய பாடங்களை கற்றுக்கொண்டார். சாமுவலின் சைபர் பாதுகாப்பு உறுதிமொழி: வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்துங்கள். தனிப்பட்ட தகவல்களை ஆன்லைனில் ஒருபோதும் பகிர வேண்டாம். ஆன்லைனில் அன்பாகவும் மரியாதையாகவும் இருங்கள். இப்போது உங்கள் முறை. ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நீங்கள் உறுதி அளிக்கிறீர்களா? ஆமனின் கருத்துக்களில் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று டைப் செய்யுங்கள். இணையம் அற்புதமானது, ஆனால் நாம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் மட்டுமே. மற்றவர்கள் ஆன்லைனில் பாதுகாப்பாக இருக்க இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.